ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் தொடங்கியிருக்கக்கூடிய பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. தற்போது அதிமுக வேட்பாளரை அறிவிக்கல, அதே நேரத்தில் பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கு. கள விவரங்கள் என்ன குருசாமி? கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முதலிலேயே வேட்பாளரை அறிவித்து திமுக களமிறங்கியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஒரு நாள் முன்னதாகவே பிரச்சாரத்தை துவங்கியிருந்தனர். இந்நிலையில் இந்த பிரச்சாரம் திமுகவினுடைய இந்த பிரச்சாரம் 3வது நாளாக இன்று தற்போது நசீனூர் சாலை பகுதியில் துவங்கியிருக்கிறது. நசீனூர் சாலை பகுதியிலிருந்து அம்பேத்கர் நகர் பகுதியில் தற்போது பிரச்சாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீட்டு வசதி வாரியத்துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி தலைமையில் இந்த பிரச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சியினரும் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் நடக்கக்கூடிய பிரச்சாரத்தில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் 2வது மகன் சஞ்சய் சம்பத் பங்கேற்றிருக்கிறார். சஞ்சய் சம்பத்துக்கு தான் இந்த சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த இடமானது ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் நாளை தான் தொகுதிக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய சஞ்சய் சம்பத் தற்பொழுது இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது அம்பேத்கர் நகர் பகுதிக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தற்பொழுது வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது நாளாக இந்த பிரச்சாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நேரடியாக கலந்துரையாடி வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பணியில் திமுக கூட்டணி கட்சியினர் விறுவிறுப்பாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போன்று இன்றைய தினம் அமமுகவை சேர்ந்தவர்களும் இன்றைய தினம் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள். அமமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு தலைமையில் இன்றைய தினம் பிரச்சாரமானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு நிறைய நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே அரசியல் கட்சியினர் தற்போது பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள். தற்போது பிரச்சாரம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.